தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குளறுபடியாக உள்ளதால் பழைய நடைமுறையையே அமல்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு பட்டிவீரன்பட்டி பகுதி வாக்காளர்கள் 2002ஆம் ஆண்டில் வாக்களித்த சட்டமன்ற தொகுதி, வாக்குச்சாவடி, பாகம் போன்ற விவரங்கள் தெரியாததால் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர். 2002க்கு பின்னாடி வாக்காளராக சேர்ந்திருந்தால் அவருடைய உறவினர்கள் யார் என்பதை கண்டறிந்து அந்த புகைப்பட அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் பல ஆவணங்களை அதுக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த வாக்காளர் அன்றைக்கு 2002 இருந்த அந்த அடையாள அட்டை எண் என்ன, பாகம் என்ன, பல்வேறு விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அங்கன்வாடி யாருமே வீட்டுக்கு வரல. இறந்தவங்களை பற்றி கேட்கறதுக்கு அந்த வீட்டில் தானே கேட்கணும், இவங்க இறந்துருக்காங்களா இல்லையான்னு. இவங்களா ஃபுல்லாக பண்ணிக்கிறாங்க இவங்க இறப்புன்னு சொல்லி. இந்த இடம்பெயர்ந்தவங்க இங்கேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இடம்பெயர்ந்தவங்கன்னு சொல்லி இவங்களா இடம்பெயர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் ஓட்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே பூர்வீகத்து குடிமக்களுக்கு இங்கே சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ இவங்களை இங்கே நீக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வெளியூர்களுக்கு வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் படிவங்களை நிரப்பி வழங்க முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். நான் வேடசந்தூரில் இருக்கேன். என்னோட ஓட்டர் ஐடி கள்ளக்குறிச்சியில் இருக்குது. இப்போ உடனடியாக நான் போய் அதை மாற்றணும் அப்படின்னா அது என்னால் முடியாது. எனக்கு லீவ் இல்லை. இந்த மாதிரி நிறைய பர்சன் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க இருக்காங்க, நிறைய ஒர்க்கிங் உமன் வேறு வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமீடியட்டாக போகணும் அப்படிங்கும்போது இது மக்களுக்கு ஒரு அலைச்சலாக தான் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் இந்த விஷயத்தினால மக்களுக்கு இது அலைச்சலாக தான் இருக்குது. ஸோ இதனால் என்னோட ஓட்டு மிஸ் ஆகிறதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வாக்கை சீர்குலைக்கிறதுக்கு எஸ்ஐஆர் என்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. அங்கன்வாடி மற்றும் ஊழியர்களை படிவத்தை கொடுத்து சொன்னால் அவங்களுக்கே என்ன ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் பல லட்சக்கணக்கான இந்த படிவம் தேங்கி கிடக்குது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட 51வது வார்டு மணல்மேடு பகுதியில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் 3 பேர் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை வரவழைத்து படிவங்களை பூர்த்தி செய்துள்ளனர். அப்போது 147 வாக்காளர்களின் படிவங்களில் அன்ட்ரேசபிள் என எழுதி தனியாக வைத்திருப்பதை கண்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து படிவங்களை அங்கேயே விட்டுவிட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் சென்று விட்டனர். அவற்றை அதிமுக வாக்குச்சாவடி முகவர் போலீசாரிடம் ஒப்படைத்தார். 147 ஓட்டுல என்னோட சொந்தக்கார ஓட்டுங்க, எங்க ஆயா ஓட்டு இருக்கு. ஆனா அவங்க மருமகளது, மகளது, பேரனது, பேத்தி இந்த 7 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனா சொந்த வீடுங்க, அதே இடம் தான், அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இதனிடையே திருப்பூரில் எஸ்ஐஆர் பணிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குரிமையை பறிக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.